அனுஷ நட்சத்திர பலன். இது இந்த அனுஷ நட்சத்திர பலனானது விருச்சிக லக்னக்காரர்களுக்கு முதலில் வரக்கூடியது 1/5/2024 முதல் 27/5/2024 வரை செவ்வாயின் காலகட்டமாகும். இவை லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ளதனால் பங்காளி வழியில் பகைகள் ஏற்படும், சொத்துக்களில் சண்டை சச்சரவுகள் அதிகமாகும். அதனால் பல வகையிலும் கவனமாக பொறுமையாக இருந்தால் மட்டுமே ஜெயம் பெற முடியும். அதனால் எந்த விஷயத்திலும் கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் சாலச் சிறந்ததாகும். அதனால் உறவின் வழியில் கவனமாக இருக்க வேண்டும். இரத்த வழி உறவில் அதிகமான பிரச்சனைகள் பாதிப்புகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு. இதே போன்று 28/5/2024 முதல் 25/7/2024 வரை 28/5/2024 முதல் 25/7/2024 வரை குருவின் காலகட்டமாகும். இது 2/5க்குரிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்தில் மறைந்து செவ்வாயினுடைய வீட்டில் நிற்பதால் எதிர்ப்புகளை குறைத்து நம்மளுக்கு நன்மைகள் ஜாஸ்தியாக நடக்கும். அப்படி இருந்தாலும் இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் வெகும் கவனமாக இருந்தால் மட்டுமே நன்மைகள் ஜாஸ்தியாக கிடைக்கும். இல்லாவிடில் இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட்டு கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி நன்மைகள் இல்லாமல் தீமைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதே போன்று 28/5/2024 முதல் 25/7/2025 முதல் 16/8/2024 வரை கேதுவின் காலகட்டமாகும். இதில் வைரஸ் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படலாம். அப்படி இல்லாவிடில் மனக்குழப்பங்கள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் எந்த காரியத்திலும் ஜெயம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நுண்ணறிவு வளரக்கூடிய காலகட்டமாகும். இந்த காலகட்டத்தில் நுண்ணறிவினால் புதிய கண்டுபிடிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதே போன்று 17/8/2024 முதல் 12/10/2024 வரை புதனுடைய காலகட்டமாக உள்ளதால் 8/11க்குரிய கிரகமானது 5ஆம் இடத்தில் உள்ளதனால் அது நீசம் பெற்று நிற்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆயுள் கண்டங்கள் வரலாம். நரம்பு சார்ந்த பிராபலங்கள் ஏற்படலாம். மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். லவ் செய்தால் ஃபெயிலியர் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் இன்னல்கள் இடையூறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நன்மைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் 100க்கு 100% இல்லை என்பதனால் இதில் கவனமாக இருக்க வேண்டும். இதில் பிரச்சனைகளை தவிர்க்க மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்து வந்தால் நன்மைகள் ஜாஸ்தியாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இதே போன்று 13/10/2024 முதல் 22/12/2024 வரை சுக்கிரனுடைய காலமாக இருப்பதால் திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமண முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பொருள் சேர்க்கை உண்டு. வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டு. அசையும் பொருள்கள் அனைத்தும் இதில் வாங்கி சேர்க்கலாம். பொன் ஆபரணங்கள் வாங்கி சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. பெண்களினால் உதவிகள் கிடைக்கும். வீடு வாங்கும் யோகம் உண்டு. பூமி வாங்கும் யோகம் உண்டு. பெண்கள் விரும்பி வாங்கக்கூடிய தொழில்கள் அனைத்துமே நன்மையாக இருக்கும். அழகு சாதன பொருள்கள் அனைத்தும் விற்பவர்களுக்கு அனைத்தும் வெற்றியாகும். அதே மாதிரி ஆடம்பர பொருள்களை விற்பனை செய்யும் நிலையங்களுக்கு நல்ல லாபங்கள், அதாவது கொழுத்த லாபங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டம் சிறப்பானதாக கருதப்படுகிறது. அதே போன்று 23/12/2024 முதல் 28/1/2025 வரை உள்ள சனியின் காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் ரயில்வே சம்பந்தப்பட்ட துறையில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். அதே போன்று இபி லைனில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டங்கள் நன்மைகள் ஜாஸ்தியாக கண்டிப்பாக நடக்கும் என்பதனால் இதில் கடுமையான பாதிப்புகள் இல்லாமல் நன்மைகள் ஜாஸ்தியாக கிடைக்கும். இதே போன்று 29/1/2025 முதல் 18/3/2025 வரை சந்திரனுடைய காலமாக உள்ளதால் இது 9ஆம் இடத்துக்குரிய சந்திரன் 5ஆம் இடத்தில் உள்ளதால் அனைத்து காரியங்களையும் ஜெயம் பெற்று
எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் ஜெயம் பெற்று அனைத்தும் நன்மையாக முடியும். அந்நிய பெண்களினால் உதவிகள் கிடைக்கும். திருமணம் அடையாதவர்களுக்கு திருமண வரன் கைகூடும். திருமணம் வெகு விரைவில் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் பெண்கள் வழியினால் உதவிகள் அதிகமாக கிடைக்கும் என்பதனால் நன்மைகள் ஜாஸ்தியாக கிடைக்கும். இதே போன்று 19/3/2025 முதல் 9/4/2025 வரை ராகுவின் காலகட்டமாக உள்ளதால் இந்த ராகுவானது 6ஆம் இடத்தில் உள்ளதால் எதிரியை ஜெயித்து நினைத்த காரியங்கள் அனைத்தும் ஜெயம் பெற்று வெற்றி கிடைக்கும். 5ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் அவற்றினால் புத்தி கூர்மையினால் நன்மைகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஆண் குழந்தை உள்ளவர்களுக்கு ஆபத்துக்கள் வரலாம். குழந்தைகளுக்கு ஆண் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இதில் 4 கிரகங்கள் கூட்டுச்சேர்க்கையாக உள்ளதால் இந்த 5 கிரக கூட்டுச்சேர்க்கையில் எதை தொட்டாலும் தடைகள் ஏற்பட்டாலும் வெற்றிகள் ஏற்படும் என்பதே இறுதி முடிவாகும். எனவே இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு 80% நன்மையான பலன்களே கொடுக்கும் என்பதனால் இவை நன்மையான நட்சத்திரமாகவே இந்த ஆண்டு கருதப்படுகிறது.